ஹல்லேலூயா. 2 மாதங்களை கர்த்தர் முடிய பண்ணியிருக்கிறார். ஒரு புதிய 3வது மாதத்தை கொடுத்திருக்கிறார். 2 மாதத்தை பார்க்கலாம். இந்த 3வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 2 மாதத்தில் இருந்த துன்பங்கள், 2 மாதத்தில் இருந்த வேதனைகள், 2 மாதத்தில் இருந்த கஷ்டங்கள், 2 மாதத்தில் இருந்த பலவீனங்கள், 2 மாதத்தில் இருந்த கடன், 2 மாதத்தில் இருந்த தோல்விகள் இந்த 3வது மாதத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வசனம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இந்த 3வது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும், கவலைகளையும், கஷ்டத்தையும், போராட்டத்தையும் நீங்கள் இனி தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த 3வது மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இந்த புதிய 3வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். இங்கே சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை மேடையிலே செலுத்தி வருகிறான். அந்த செலுத்தி வருகிற அந்த பலியிலேயே தேவன் பிரியப்படுகிறார். அந்த பலி செலுத்துகிற அந்த பலியிலேயே சுகந்த வாசனையாக தேவன் பிரியப்படுகிற பொழுது இரவு நேரத்திலே சாலமோன் இடத்திலே வந்து கேட்கிறார். சொப்பனத்திலே, சாலமோன் நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். சொல்லுங்க, நீங்க விரும்புகிறத என்னிடத்தில் கேள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய விருப்பங்கள் 1000 உண்டு. என்னென்ன விருப்பங்கள் உண்டு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும். ஒரு சொந்த வீட்டை வாங்கணுங்க, அது விருப்பமாக இருக்குது. அப்புறம் என்ன வேணும்? நமக்கு ஒரு சுகம் வேணுங்க. நான் என்ன பண்ணணும்? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுங்க அப்படின்னு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுங்க, விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் கடனே இருக்கக்கூடாதுங்க. நான் அநேகருக்கு கடன் கொடுக்கணுங்க, நான் செல்வாக்காக இருக்கணும், நான் பெயர் புகழோடு இருக்கணும், என் பிள்ளைகளெல்லாம் வெற்றி பெறணும், எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் இருக்கணும், என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும். இது எல்லாம் நம்முடைய விருப்பம். வேலையில் நம்ம முன்னேறணும், வேலையில் பெயர் புகழோடு இருக்கணும், வேலையில் நம்ம பேரை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். பிஸ்னஸ்ஸு எல்லா இடத்துலையும் நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணணும்? போகணுங்கிறது நம்முடைய விருப்பம். திருமணம் ஆகலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நல்லா அமையணும்னு சொல்லி விருப்பம். பிள்ளை பேர் இல்லைன்னா நமக்கு ஒரு பிள்ளை பேர் உண்டாகணுங்க விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த விருப்பங்களெல்லாம் யாரிடத்துல கேட்க சொல்கிறாராம்? சொல்லுங்க, தேவனிடத்தில் கேட்க சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விருப்பங்களா இருந்தாலும் உங்க விருப்பத்தை யாரிடத்துல சொல்ல சொல்றாராம்? தேவன்கிட்ட சொல்ல சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, கணவனிடத்துல மனைவி நிறைய விருப்பங்களை சொல்லுவாங்க, ஆனால் நிறைவேறிடுதா? மனைவி சொல்கிற விருப்பங்களை கணவனார் செஞ்சு தராரா? செஞ்சு தர முடியறதில்ல. மனைவியினுடைய கணவனாருடைய விருப்பத்தை மனைவியாலையும் செய்ய முடியல. பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்தை செய்ய முடியல, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை செய்ய முடியல, அல்லது உடன் பிறந்தவருடைய விருப்பத்தை யாராலையும் செய்ய முடியல. இன்னைக்கு மனிதனுடைய விருப்பங்களை ஒரு சில காரியங்களை தான் செய்ய முடியுதே தவிர அநேக காரியங்களை செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய விருப்பத்தை யாரிடத்துல கேட்க சொல்றாராம்? என்னிடத்துல கேள். இன்னைக்கு இந்த 3வது மாதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விருப்பங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஏராளமான தேவைகளாக இருக்கலாம். ஆனால் அத்தனை தேவைகளிலும் உங்களுடைய விருப்பத்தை யார்கிட்ட கேட்க சொல்கிறாராம்? தேவன்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? தேவன்கிட்ட கேளுங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம தேவன்கிட்ட கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தேகங்கள் வந்துடுது. செய்வாரா, செய்ய மாட்டாரா, எப்போ செய்வார், எப்போ செய்வார்? நம்முடைய விருப்பங்களை கேட்ட உடனே நிச்சயமாக செய்கிற தேவன். அவரால் கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாது தான் தேவனால் கூடும். மனுஷரால் என்னெல்லாம் கூடும் சொல்லுங்கள் பார்க்குறோம். ஒரு விவசாயத்தை நிலத்தை உழத்தான் முடியும், நெல் பயிரை போடத்தான் முடியும், நீர் பாய்ச்ச தான் முடியும். அவனால் விளைய செய்ய முடியுமா? முடியாது. விளைய செய்கிறவர் யாருங்க? கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷனால சில விருப்பங்களை நிறைவேற்ற முடியும், ஆனால் அந்த விருப்பங்கள் நிலை நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் விரும்புகிற விருப்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றி தருவார். ஆனால் நீங்கள் கேட்குறதுல என்னவா இருக்கக்கூடாது? சந்தேகமே படக்கூடாது. கேட்குறதுல சந்தேகப்படக்கூடாது. இன்றைக்கி ஒன்று கேட்போம், நாளைக்கு மாற்றி இல்லை ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், அதை மாற்றி கொடுங்க, இல்லை ஆண்டவரே இப்படி எனக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாங்களா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே கவனிங்க, 5வது வசனம் சொல்லுது, உங்களில் உங்களுடைய விருப்பங்கள், இங்கே ஞானம்னு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், உங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விருப்பங்களை யாரிடத்தில் கேட்குறதா? தேவனிடத்தில் கேளுங்க. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? வசனம் பாருங்க, சொல்லுகிறது பாருங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் விரும்புறதுல பாரபட்சம் பார்க்க மாட்டார். இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் செய்யலான்னு விட்டுட்டு போக மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? சம்பூர்ணம் உள்ள தேவன், திருப்தியான வாழ்க்கையில் கொடுக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய தேவனிடத்தில் நீங்கள் கேட்க கடவன். யார்கிட்டங்க? தேவன்கிட்ட தான் கடிந்துக்கவே மாட்டார். நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்ன கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உன்னையோட ஒரே தொந்தரவாக இருக்குது, என்ன டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்கிற, இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னால் செய்ய முடியாது, நான் வேற எங்காவது தான் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், என்னால் முடியவே முடியாது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியா, சரி செய்கிறேன், எதை கேட்டாலும் செய்கிறேன், எதை கேட்டாலும் செய்கிறேன், எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் தேவன் என்ன பண்ணுவாராம்? செஞ்சுக்கிட்டே இருப்பார். பாருங்க வசனம் 6வது வசனம் சொல்லுவாங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், நல்லா கவனிங்க, சந்தேகப்படாமல். நீங்கள் கேட்குற விருப்பங்களை நீங்கள் சந்தேகப்படாமல் கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் சொந்த வீட்டை தருவார்னு சொல்லி நீங்கள் விருப்பத்தோடு கேட்குறீங்களா? நிச்சயமாக சொந்த வீட்டை தருவார். உங்களுக்கு தெய்வீக சுகம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீடித்த நாட்களை நிலைத்திருப்பீர்கள் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, கவலைகள் இருக்காது, நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாக இருப்போம், கர்த்தர் என் கண்ணீரை மாற்றி என் களிப்பை தருவார் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. கேட்குறவன் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். பாருங்கள், சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்னா, காற்றினால் அடிக்கப்படுகிற அலைக்கு என்னவா இருக்கிறான்? ஒப்பாக இருக்கிறான். கடல் இந்த பக்கம் போச்சுன்னா அலை அந்த பக்கம் போகும். காற்று அடிக்கும்போது கடல் என்ன பண்ணும்? இந்த பக்கம் வீசும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன்கிட்ட போய் விருப்பங்களை கேட்டுட்டு நீங்கள் கடலை போல தான் இருக்கிறீங்க. காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசைக்கு நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாற்றி 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 போகிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம். நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம். வசனம் சொல்லுது, ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளார இருந்தாவே, உங்கள் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும். ஆனால் ஏன் நமக்கு நிறைவேற மாட்டேங்குது? பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 8வது வசனம், இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 3வது மாதம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை உயர்த்து, உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்னா நிச்சயமாக அவர் இந்த 3வது மாதம் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த விருப்பத்தோடு அந்த விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். ஆனால் ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், மாதத்தில் 10வது நாள் வந்துடும். அதுக்கப்புறம் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, எப்போ செய்வார்? இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நிந்தை, இவ்வளோ பிரச்சனை, எப்போ செய்வார்?
எப்ப ஆண்டவரே செய்வீர்? நீர் வானத்துல தான் இருக்கிறீரா? இந்த பூமிக்கு நீர் வந்தீர், எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு நீர் போயிருக்கிறீர், நீர் கண்ணிருந்தும் காணாதவரா இருக்கிறீரே. கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்டிருப்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அப்படிலாம் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவன் தான் பூமியில் இந்த எப்படி வந்தார்? மனுஷனாக தான் வந்தார். அவருடைய விருப்பங்களையும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக செய்து கொடுத்தாருங்களா இல்லைங்களா? செய்து கொடுத்தார். நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். பாருங்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு எல்லாம் ஜனங்களிடத்திலும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலைக்கு போயிட்டார். இங்கே சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போக சொல்லிட்டாரு. படகுல போயிட்டுருக்குறாங்க. படகுல போயிட்டுருக்கும்போது பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, திடீரென்று 4ஆம் சாமத்தில் ஒரு உருவம் நடுவில் வருது. ஒரு உருவம் நடுவில் வருது. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நடு ராத்திரியில் ஒரு 12 மணிக்கு மேலே நடுவில் ஒரு வெள்ளையேன்னு ஒரு உருவம் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருப்பீங்க? படுத்திருப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா அலற ஆரம்பிச்சிருப்போம், கத்த ஆரம்பிச்சிருப்போம். ஐயோ, ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயம் அலறுகிறோம். இப்படி தான் இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு இயேசுன்னு தெரியல. தூரமாக தெரியுது ஒரு உருவம் வெள்ளையாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பயந்து அலறாங்க, சத்தம் போடுறாங்க. ஐயோ, இந்த நேரத்தில் இயேசு வேற நம்ம கூட இல்லையே, திடீர்னு ஒரு உருவம் வருது, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு பிரச்சனை, எனக்கு கவலை, என் கண்ணீர், என் போராட்டம், என் கப்பல் சாயிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் இயேசு அவங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், பயப்படாத, நான் தான், பயப்படாத, நான் தான். அப்பாடா, இப்போ தான் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. இப்போ தான் மனசு, ஓ இயேசு தானாட்டிருக்குது, சரிடா நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தி விளையாடுறாராட்டிருக்குது அப்படின்னு என்ன பண்ணியிருந்துப்பாங்க, நினச்சிருப்பாங்க. அப்பாடா, சந்தோஷம். பக்கத்தில் வந்த உடனே பேதுரு சொல்லுவார், இயேசுவே நீரே ஆனால் நானும் என்ன பண்ணுகிறேன், வரட்டுமா, நடந்து வரட்டுமா, வா. இயேசு அதை தானே சொன்னார், வாப்பா, உன் விருப்பம் அதுதானா, உன் ஆசை அதுதானா, நீயும் என்ன போல கடலில் நடந்து வரணும்னு விருப்பப்படுற, சரி நீ நடந்து வா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன், நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாருங்களா இல்லைங்களா? நீங்கள் சொன்னால் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இந்த சொன்னாரா, அப்படியா சொன்னார் ஏசு அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருக்கிறீங்க. ஏசு அப்படி தான் சொன்னார். பேதுரு கேட்டார், இயேசுவே நானும் உண்மை போல கடலை நடந்து வரட்டுமான்னு கேட்டதுக்கு ஏசு என்ன சொன்னாருங்க, வான்னு தான் சொன்னார். இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் கேட்குறோம். இயேசுவே நீர் என் கூட இருக்கிறீர், என் வாழ்க்கையை நடத்துவீர், என் குடும்பத்தை நடத்துவீர், என் எதிர்காலத்தை நடத்துவீர், என் பொருளாதாரத்தை நடத்துவீர் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், நான் வரட்டுமா, உன் கையை பிடிச்சு நடக்கட்டுமா, நீர் எனக்கு ஒத்தாசை செய்வீரா, நீர் எனக்கு நன்மை செய்வீரா, நீ என் கூட வருவீரான்னு கேட்குறோம். இயேசு என்ன சொல்கிறாருங்க, இல்லை இல்லை என்னால் எல்லாம் முடியாது, என்கிட்ட பல கோடி லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதே எனக்கு பெரும் வேலையாக இருக்குது, அதில் வேற உன்னை வேற பார்த்து உன்னுக்கு வேண்டியதெல்லாம் விசாரித்து நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? எல்லா பக்கமும் அவருடைய கண்கள் என்ன பண்ணுது, பூமி எங்கும் சுற்றி திரியுது. இன்றைக்கி இங்கே உக்காந்துருக்கிறீங்கன்னா உக்காந்துருக்கிற எல்லார் மேலேயும் கண்கள் இருக்குது. ஒருத்தர் மேலே மட்டும் கண்ணை ஃபோக்கஸாக வைக்கல, எல்லார் மேலேயும் கண்ணை ஃபோக்கஸாக வச்சிருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. அங்கே பேதுருவை பார்த்து சொன்னார், வான்னு தான் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து வான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனை, திடீர்னு கவலை, திடீர்னு கண்ணீர், திடீர்னு காற்று, திடீர்னு தண்ணி கொந்தளிக்கிறது, இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போக ஆரம்பிக்கிறோம், சந்தேகப்படுறோம். இங்கே பேதுரு என்ன பண்ணிட்டாருங்க, காற்று கொஞ்சம் அப்படியே வீசுதுங்க, பேதுருவை கொஞ்சம் சாய பண்ணிருச்சு. நேராக போயிட்டு இருந்தவர், தரையில் போகிற மாதிரி போயிட்டு இருந்தவர் கொஞ்சம் சாஞ்சிட்டாரு. என்ன ஆகிப்போச்சு, பயமாகி போச்சு. எங்கே, நடுக்கடலில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு படகு போய் நின்று அதில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியுங்க. இங்கே உட்காந்துருந்து பேசினோம்னு நமக்கு தெரியாது. நீங்கள் நடுக்கடலில் போய் போட்டு நின்றுச்சு, டீசல் இல்லை, இனி தள்ளிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ தான் தெரியும்.
அப்போ பாருங்கள், பேதுரு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காற்றடிச்சுன்னு கொஞ்சம் சாஞ்சிட்டாரு. கொஞ்சம் இது அலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தடுமாறவும் என்ன பண்ணுறாரு, அப்படி இதானோடனே பயமாகி போச்சு. ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா, போயிட்டாரா, வந்தார், காணமே, பேச்சு மூச்சை காணமே அப்படின்னு நம்மளும் கேட்குறோமா இல்லைங்களா? கட்டாயம் கேட்குறோம். அவங்க பாருங்கள், சீசர் அப்படி தான் நினச்சிருப்பார். இயேசுவே இருக்கிறீரா, நான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட இருப்புன்னு சொன்னீங்களா, இருக்கிறீங்களா? சந்தேகம். இயேசு சொன்னார்னா சொன்னதை செய்யும் அளவு உங்களுடைய வாழ்க்கையில் கைவிடவே மாட்டாருங்க. அவர் கைவிடாத தேவன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார்னா அவர் உங்கள் கூட இருக்கிற தேவன். அவர் என்றென்றைக்கு உங்களை மறவாத தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படவே கூடாது. பேதுரு சந்தேகப்பட்டார், உள்ளே போனார். பாருங்கள், கையை பிடிச்சி தூக்கி அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உன்னுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் ஏராளமாக இருக்குது. சொந்த வீட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், ஐஸ்வர்யத்தை வாங்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருமண காரியங்கள் நடக்கணும், பிள்ளை பேர் உண்டாகணும், உன் வாழ்க்கையில் இந்த பட்டணத்தில் செழிப்பாக இருக்கணும், உன் பிஸ்னஸில் நீ மேன்மையாக வரணும். எல்லா விருப்பங்களையும் கேட்டு போட்டு ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் சந்தேகம்? செய்வானா, செய்ய மாட்டானா? கரம் பிடித்து நடத்துவனா, நடத்த மாட்டானா? உன் வாழ்க்கை மீண்டும் கட்டுவனா, கட்ட மாட்டானா? ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் சந்தேகப்படுறீங்க? கேட்டுட்டா நிச்சயமாக கர்த்தர் செய்வாங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியாக இருங்க. சந்தேகமே படாதீங்க, சந்தேகமே படாதீங்க. அதான் மார்க் 11:23 என்ன சொல்கிறாரு? மார்க் 11:23 வசனத்தை நீங்கள் வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய கவலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருதயத்தில் இருந்து என்ன பண்ணணும், சந்தேகப்படாமல் சொல்லணும். சந்தேகப்படாமல் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தேகமே படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், செய்வார். நீங்கள் கீழா இல்லாமல் மேலா இருப்பீங்க, நீங்கள் வாளா இல்லாமல் தலையாக இருப்பீங்க, நீங்கள் பட்டணத்தில் வெளியிலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக அப்படி நடத்துவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கேட்கணும். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்கணும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே நல்லா கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை. இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறார் பிசாசினாலே. அவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்கிறா, ஆண்டவரே, என் மகளை நான் அநேக மருத்துவரிடத்தில் கொண்டு போனேன், அநேக பிசாசு துரத்தவர்களிடத்தில் நான் கொண்டு போனேன், இந்த வியாதியில் இருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், அநேக காரியங்களை நான் செஞ்சிட்டேன். ஆனாலும் என் விருப்பத்தை, என் மகளுடைய வாழ்க்கையில் சுகத்தை யாராலையும் கொடுக்க முடியல. இயேசுவே, நான் உண்மை நம்பி நீ விரும்புகிறத நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறீ, என் மகளுக்கு ஆரோக்கியம் வேண்டும், நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் வந்து நிற்கிறா. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, நான் யூதர்களுக்கு தவிர, பாருங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாங்க, 24வது வசனம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். இயேசு சொல்கிறார், அப்பா, நான் வந்ததே உங்களுக்காக வரல, நான் ஏன் ஜனத்துக்காக நான் வந்திருக்கிறேன், ஏன் ஜனத்துக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறேன், ஏன் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கேன், ஏன் ஜனத்துக்கு சுகத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கேன், நான் உங்களுக்காக வரலப்பா அப்படிங்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல, இது நல்லதல்லப்பா, இது நல்லதல்ல. மேஜையில் இருக்கிற உணவை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாதுப்பா. ஆனாலும் அந்த பெண் சொல்கிறாப்புல, நல்ல ஆண்டவரே, அந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கு நாய்க்குட்டி சாப்பிடுமே,
அப்போ இதிலிருந்து ஒரு அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அவள் அதைத்தான் சொல்கிறார். இயேசு அவளுக்கு பிரயோத்தனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. இந்த 3வது மாதத்தில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய விருப்பத்தின்படியே வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களெல்லாம் பார்த்தா நிச்சயமாக நடக்குமா? என் விருப்பம் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாருங்களா? செய்வாருங்க. வசனம் சொல்லுது. அவளை பார்த்து சொன்னார், அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறது உனக்காக கடவுது. சொல்லுங்க, உங்கள் விரும்புகிறது உங்களுக்காக கடவுது. இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது எல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அங்கே 12 வருஷமுள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 12 வருஷமாக பெரும்பாடு, 12 வருஷமாக வியாதி, அநேக மருத்துவர்கிட்ட போயாச்சு, அநேக காரியங்களை செலவு பண்ணியாச்சு. அவன் ஆஸ்திகளெல்லாம் என்ன பண்ணிட்டான், மருத்துவமனைக்குன்னு போய் செலவு பண்ணிட்டாங்க பாருங்கள். அநேக பணங்களை செலவழிச்சாச்சு. இயேசுவினுடைய பாதத்தில் வந்து அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் நடந்தது பாருங்கள். இயேசு அவளை பார்த்து சொன்னார். அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்லுங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்கள் கேட்குற காரியத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதே மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீ ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறத நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி கேட்குறீங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எனக்கு தருவார், எனக்கு நன்மையை தருவார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கு சுகத்தை தருவார், எனக்கு வீட்டை தருவார், நிலங்களை தருவார், ஐஸ்வர்யங்களை தருவார், என் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரிங்க, முதலாவது நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கணும், நம்முடைய விருப்பத்தை எதுவாக நம்ம வைக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாங்க. அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா பாருங்கள். முதலாவது நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் 8வது வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை கடங்காதுமான லக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். 9வது வசனம், ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். பாருங்கள், நம்முடைய விருப்பம் ஃபஸ்ட்டு என்னவா இருக்கணும். நம்ம அநேக விருப்பங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே சாலமோன் ஒரு மிக முக்கியமான விருப்பங்களை கேட்டார். அவர் சொல்கிறாரு, ஆகையால் உமது ஜனங்களை நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நியாயம் விசாரிக்கணும். இது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கங்களேன். உங்கள் குடும்பத்தில் நியாயம் விசாரிக்கணும். உங்கள் கணவனார், உங்கள் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நியாயம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நியாயம் விசாரிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன விசாரிக்கணும்? நியாயம் விசாரிக்கணும். விசாரிப்பீங்களா, விசாரிக்க மாட்டீங்களா? நீங்கள் விசாரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வந்தவங்களா அழு அன்னைக்கு பேசிட்டு போனில்ல, இன்னைக்கு அழுகிற. அன்னைக்கு நீ என்னை பார்த்து கிண்டல் பண்ணில, இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன இருக்குது? அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உக்காந்துருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வந்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னாச்சு, ஏன் பிரச்சனை, ஏன் கவலைப்படுற, நீ கலங்காத திகையாதன்னு சொல்லி விசாரிப்பீங்களா, விசாரிக்க மாட்டீங்களா? கட்டாயம் விசாரிப்பீங்க. அதனால தான் சாலமோன் கேட்குறாரு, நீர் கொடுத்திருக்கிற ஜனங்களை நான் என்ன பண்ணும்? நியாயம் விசாரிக்கணும். பாருங்கள், 2வது நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எது நன்மைன்னு பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணும், எது தீமைன்னு எங்கள் குடும்பத்தில் நான் கற்றுத்தரணும், இதை நான் என்ன பண்ணணும்? சொல்லித்தரணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? எனக்கு கற்றுக் கொடுங்க. 3வது படுங்க, அவர் கேட்குறாரு, அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? தாங்க. ஏன்னா ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க
யாரால் ஆகும்? பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விசாரித்து இது எல்லாத்தையும் சரியாக பண்ணி நம்ம போகிறதுக்குள்ளார படுற பாடு என்ன பண்ணுது? ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் சாலமோன் கேட்குறாரு, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீங்கள் தாங்க. பாருங்கள், கர்த்தர் இந்த விருப்பத்தை அவர் என்ன பண்ணுறாரா? நிறைவேற்றி தராரு. நீங்கள் இதை விரும்புகிறீங்க, ஆனால் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி தராரா இல்லைங்களா? நிச்சயமாக நிறைவேற்றி தராரு. பாருங்கள், அதான் 10வது வசனம் பாருங்கள். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அப்படின்னா சாலமோன் கேட்ட விருப்பம் கர்த்தருடைய விருப்பமாக என்ன பண்ணுது? இருக்குது. சாலமோன், நீ ஒரு அருமையான விருப்பத்தை கேட்டிருக்கிற. உன் ஜனங்களை நடத்த, உன் ஜனங்களை விசாரிக்க, உன் ஜனங்களுக்கு நன்மை செய்ய நீ ஞானத்தை நீ கேட்டிருக்கிற. இது இந்த விருப்பம் எனக்கு என்னவா இருக்குது? விருப்பமாக இருக்குது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட கேட்கணும். பாருங்கள், அதுக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். வாக்குத்தத்தை பாருங்கள், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். 12வது வசனம், உன் வார்த்தையின்படியே செய்தேன். அவர் சொல்கிறார், உன் வார்த்தையின்படியே செய்தேன். நீ என்ன கேட்டிருக்கிற? நீ ஞானத்தை கேட்டிருக்கிற. பாருங்கள், வசனம் சொல்கிறது, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து. ஞானமும் சொல்லுங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதம் எதை வேண்டும், எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஞானத்தையும் அந்த இருதயத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன்? உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு பின்பு என்ன பண்ணதில்லை? இருந்ததும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புனதும் இல்லை. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை. இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் பின்னாடி நீ என்ன பண்ணது இல்லை? இருந்ததில்லை. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, 13வது வசனம், இதுவுமின்றி. ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டார், ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அதிகமாக தராரு. பாருங்கள், 13வது வசனம், இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இந்த மாசத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் விருப்பங்களை கேட்டிருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, உன் விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்காதது எல்லாத்தையும் கர்த்தர் தர போகிறாருங்க. கேட்காத எல்லாத்தையும் கற்று தரப்போகிறார். நீங்கள் இங்கே உட்காந்து அமர்ந்து இதை மட்டும் செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்காததையும் அதிகமாக என்ன பண்ணுறாராம்? ஆண்டவர் செய்கிறாராம். பாருங்கள், 14வது வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததை போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றாருங்க. எவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்த்தோம், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ இந்த மாதத்தில் கர்த்தர்கிட்ட மட்டும் கேளுங்க. யார்கிட்ட மட்டும் கேளுங்க? கர்த்தர்கிட்ட மட்டும் கேளுங்க. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தருகிறவர் அவர் ஒருவர் தான். அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனிடத்தில் மட்டும் கேளுங்க. வேறு மனுஷங்கிட்ட போய் கேட்கவே கேட்காதீங்க. மனுஷங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு வா, அடுத்த நாள் வா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் நைட்டு கேட்டிங்கன்னா அவர் நாளைக்கு என்ன பண்ணுவார்? தருவார். நாளைக்கு கேட்டிங்கன்னா அடுத்த நாளில் கரெக்டாக அப்படியே வந்துடும். அவர் கரெக்டாக செய்கிற தேவன். அதனால் நீங்கள் கேட்க வேண்டியதை யாரிடத்துல கேளுங்க? தேவனிடத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்குறதுல சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள். கேட்கிற யாவையும் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.